பாவ புண்ணியங்கள் சிறுகதை. ஆசிரியர் விஜயாலயன் அவர்கள். தபால்காரர் கொடுத்துவிட்டு போன கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்தாள் மங்களம். கடிதம் கோவையை சேர்ந்த தரகர் மாணிக்கத்திடமிருந்து வந்திருந்தது. அன்புள்ள மாமா அக்கா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். கோயம்புத்தூரில் ஒரு நல்ல இடம் இருக்கிறது. பூரணியின் ஜாதகத்தை கொடுத்தேன். பூரணியின் ஜாதகமும் அந்த பையனின் ஜாதகமும் நன்றாக பொருந்தியிருக்கிறது. பையன் ஸ்டேட் பேங்கில் கிளர்க்காக இருக்கிறான். ஒரே பையன். வீடு மற்ற சொத்துக்கள் குறைந்தது 2-3 லட்சம் தேரம். எங்களுக்கு காசு பணம் ஒன்றும் வேண்டாம். பெண் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள். இது நல்ல இடம். இதை விட்டால் பூரணிக்கு இதைவிட ஒரு நல்ல இடம் கிடைப்பது மிகவும் கஷ்டம். கூடிய விரைவில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை அழைத்து கொண்டு வருகிறேன். பிரியமுடன் மாணிக்கம். என்னங்க என்னங்க உங்களை தானே? கடிதத்தை எடுத்துக்கொண்டு உள் அறைக்கு போனாள் மங்களம். என்ன மங்களம்? மனைவி நீட்டிய கடிதத்தை வாங்கி பார்த்தார் ராமநாதன். நிமிரும் பொழுது முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க நிமிர்ந்தார். எனக்கும் இந்த இடம் நல்லாத்தான் படுது மங்களம். என்ன செலவானாலும் பரவாயில்ல. நம்ம பூரணிக்கு இந்த இடத்தை முடித்த பிறகுதான் எனக்கு பூரண நிம்மதி என்றார். ஜன்னல் அருகே நின்று கொண்டு இருந்த பூரணியின் முகம் வெட்கத்தால் குப்பென சிவந்தது. மகிழ்ச்சியால் அப்படியே வானத்தில் பறப்பதைப் போல ஒரு பிரமை. அர்த்தமே இல்லாமல் தனக்குள்ளாக சிரித்து கொண்டாள். காரிலிருந்து தரகர் மாணிக்கம் உட்பட 4-5 பேர் இறங்கினார்கள். தரகர் மாணிக்கம் திடுக்கிட்டார். பூரணியின் வீடு பூட்டப்பட்டு கிடந்தது. பக்கத்து வீட்டு காமாட்சி காரின் சத்தம் கேட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தாள். காமாட்சி, பூரணி, மங்களம் எல்லோரும் எங்கே போயிட்டாங்க என்று தரகர் மாணிக்கம் கேட்டார். மாணிக்கம் அண்ணா, உள்ள வாங்க. தரகர் மாணிக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை தயக்கத்தோடு பார்த்தார். தரகர் மாணிக்கமும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் உள்ளே நுழைந்தார்கள். உட்காருங்க. காமாட்சி ஒரு சோஃபாவை காட்டினாள். எல்லோரும் உட்கார்ந்தார்கள். பூரணி, மங்களம் அக்கா எல்லோரும் எங்கே போயிட்டாங்க? ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. நாளைக்குத்தான் வருவாங்க என்றாள் காமாட்சி. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களின் முகம் வாடிவிட்டது. எழுந்து கொண்டார்கள். சரி, நாங்கள் புறப்படுறோம். அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு போனதா சொல்லுங்க. என்னங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு காப்பி கூட சாப்பிடாம போகிறீங்க? உட்காருங்க. காப்பி சாப்பிட்டு விட்டு போகலாம். மாணிக்கமண்ண, நீங்களும் உட்காருங்க என்றாள் காமாட்சி. மீண்டும் தயக்கத்துடன் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். மல்லிகா, காப்பி போடுமா என்று காமாட்சி குரல் கொடுத்து கொண்டே உள் அறைக்கு போனாள். என்னங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க? ஏன் காமாட்சி? மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் சதாசிவம். பூரணியை பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள். வந்திருக்கும் மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேனே. நீதான் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கியே. நான் அதை கேட்டேனா? பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்குறேன். மாப்பிள்ளைக்கு என்ன, கண்ணுக்கு லட்சணமாக இருக்கான். ஸ்டேட் பேங்க்கில் கை நிறைய சம்பளம், மனசு நிறைஞ்ச சொத்து. இந்த மாப்பிள்ளையை நம்ம மல்லிகாவுக்கு வாய்த்தா எப்படி இருக்கும்? சட்டென்று நிமிர்ந்து பார்த்தார் சதாசிவம். எரிச்சலோடு காமாட்சியை பார்த்தார். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன உளர்ற? உளரலங்க. இன்னும் உங்களுக்கு புரியலையா? பூரணி மேலும் மங்களம் குடும்பத்தின் மேலும் ஏதாவது எசகபசக சொல்லி இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு ஏற்பட செய்து அவங்கள நம்ம பக்கம் இழுத்து நம்ம மல்லிகாவுக்கு இந்த வரனை முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? பளார் என்று விழுந்த அறையில் தூர போய் விழுந்தாள் காமாட்சி. ஒரு பொண்ணு மேலே பழி சுமத்தி நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடணுமா? உனக்கு ஏண்டி இப்படி புத்தி போகுது? சிவந்த கன்னத்தை ஒரு கையால் பிடித்து கொண்டு எழுந்தாள் காமாட்சி. நான் எனக்காகவா சொல்கிறேன்? நம்ம பொண்ணோட நல்லதுக்காகத்தானே சொல்கிறேன். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். சதாசிவம் குழம்பி போய் காமாட்சியை பார்த்தார். சரி, உன் இஷ்டம் போல செய். அவசரமாக புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு முன்னறைக்கு வந்தாள். மாணிக்கமண்ண, கொஞ்சம் இப்படி வாங்க. தயக்கத்தோடு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை பார்த்துவிட்டு எழுந்து போனார் தரகர் மாணிக்கம். மாணிக்கமண்ண, தப்பாக நினச்சிக்க கூடாத. இந்த இடத்தை என் மகள் மல்லிகாவுக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா என்று மெதுவாக இழுத்தாள் காமாட்சி அம்மாள். தரகர் மாணிக்கம் கோபத்தோடு காமாட்சியை பார்த்தார்.
தன் இடுப்பில் இருந்த சாவி கொத்தை எடுத்து பீரோவை திறந்தாள். ஒரு 10 ரூபாய் கட்டை எடுத்துக்கொண்டு பீரோவை மூடினாள். இந்த மாணிக்கமண்ண, இதில் 1000 ரூபாய் இருக்கு. மல்லிகாவுக்கு இந்த வரனை முடித்து கொடுத்தீங்கன்னா இன்னும் 1000 தரேன். பணத்தை தரகர் மாணிக்கத்தின் கையில் திணித்தாள் காமாட்சி. பணத்தை பார்த்தார் மாணிக்கம். லேசாக உயர்த்தது. காமாட்சி, என்ன காரணத்தை சொல்லி அவங்கள நிராகரிப்பது என்று தயக்கத்தோடு கேட்டார். பூரணியை பற்றியும் மங்களத்தை பற்றியும் கொஞ்சம் மாற்றி சொல்லி காரியத்தை முடிக்கலாமே. தரகர் மாணிக்கம் யோசித்தார். என்னென்ன யோசிக்கிறீங்க? சரி, காரியத்தை முடிச்சு போடுறேன். முன்னருக வந்த மாணிக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களின் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். எல்லோரின் முகமும் மாறியத. நிஜமாகவா சொல்றீங்க? ஒரே குரலில் கூவினார்கள். சரியா விசாரிக்காம ஏற்பாடு செய்தது என் தப்புங்க, என்னை மன்னிச்சிடுங்க. தரகர் மாணிக்கம் வருத்தத்தோடு மாப்பிள்ளை வீட்டாரிடம் மன்னிப்பு கேட்டார். காமாட்சி காப்பியோடு வந்தாள். இருங்க, காப்பி சாப்பிட்டுட்டு போங்க. எங்களுக்கு காப்பியும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். எல்லோரும் புறப்பட்டார்கள். இப்படி இருக்கும்னு நான் நினைக்கலங்க. நம்ம இப்படி அவமானப்படுத்தினவங்க மூஞ்சியில் கரிய பூசாமல் விடவே கூடாது என்று கோபத்தோடு சொன்னார் தரகர் மாணிக்கம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் புரியாமல் அவரை பார்த்தார்கள். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம். அந்த வீட்டு விருந்து நமக்கு ஒத்து வரலன்னா பட்னியோடவா திரும்புவோம்? பக்கத்து ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு பசியாறி விட்டுத்தானே திரும்புவோம்? மாப்பிள்ளையின் தந்தை கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காமாட்சியும் மங்களத்தோட உறவுக்காரங்க தான். அவங்களுக்கும் ஒரு பெண் இருக்குது. பெண்ணை பாருங்க, பிடிச்சா ஏற்பாடு பண்ணலாம், இல்லைன்னா புறப்பட்டு விடுவோம். எல்லோரும் சம்மதத்தோடு உட்கார்ந்தார்கள். காமாட்சி எல்லோருக்கும் காப்பி கொடுத்தாள். காமாட்சி, சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வா, தரகர் மாணிக்கம் அவசரப்படுத்தினார். மல்லிகாவுக்கு அலங்காரம் செய்து அழைத்து கொண்டு வந்தாள் காமாட்சி. வெட்கம் முகத்தை குங்கும சிவப்பாக்க எல்லோரின் கால்களிலும் விழுந்து எழுந்தாள் மல்லிகா. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களின் முகத்தில் திருப்தி நிலவியது. என்ன என்ன செல்வம், பெண்ணை பிடிச்சிருக்க என்று தந்தை தன் மகனை பார்த்தார். செல்வம் புன்னகையோடு ஒரு முறை மல்லிகாவை பார்த்துவிட்டு தன் தலையை ஆட்டினான். பக்கத்து வீட்டில் நாதஸ்வரமும் கொட்டு மேளமும் போட்டி போட்டுக்கொண்டு மங்களகரமான இசை மழையை பொழிந்து கொண்டு இருந்தன. செல்வம் மல்லிகாவின் திருமணம் கோலாகலமாக நடந்து கொண்டு இருந்தது. பூரணி ஜன்னல் அருகே நின்று வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் நீர் மளமளவென்று சுரந்து கன்னங்களில் வழிந்தது. நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது பூரணிக்கு. வேதனை தாங்காமல் விம்மி விம்மி அழுதாள் அவள். மல்லிகா திருமணமாகி கணவன் வீடு சென்று விட்டாள். 1 மாதத்துக்கு பிறகு சேலத்திலிருந்து பூரணியை பெண் கேட்டு வந்தார்கள். மாப்பிள்ளை ஒரு அரசினர் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். நடுத்தர குடும்பம். இந்த இடமாவது நல்லபடியாக அமையட்டும் என்று மங்களமும் ராமநாதனும் முழு மனதோடு சம்மதித்தார்கள். ஆனால் பூரணி தனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று மறுத்தாள். ஆனால் போக போக தாயின் கண்ணீரும் அப்பாவின் வேதனை படிந்த முகமும் அவள் நெஞ்சை நெகிழ வைத்தன. திருமணத்துக்கு சம்மதித்தாள். பூரணிக்கு நல்லபடியாக திருமணம் முடிந்தது. கணவனோடு சேலத்துக்கு போனாள். தன் கணவனின் அமைதியான போக்கும் அவர் அவள் மேல் செலுத்தும் அன்பும் அவள் செய்யும் சிறு குறையை கூட சிரித்து கொண்டே லாவகமாக அவளை மறக்க வைக்கும்படி நடந்து கொள்ளும் கனிவான தன்மையும் அவளுக்கு மிகவும் வியப்பாகவே இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கத்தான் ஆண்டவன் அந்த முருகன் என்னை செல்வத்தோடு இணையாமல் செய்தானோ என்று கூட பூரணி நினைத்தாள். பூரணி 7வது மாசமாக உண்டாகியிருந்தாள். மங்களமும் ராமநாதனும் பூரணியை பிள்ளை பேருக்காக ஊருக்கு அழைத்து வந்தார்கள். ஆட்டோவிலிருந்து இறங்கினாள் பூரணி. பூரணி, மெதுவாமா, பாத்துமா. மங்களம் பூரணியின் கையை பிடித்து கொண்டாள். வீட்டுக்குள் நுழைய போகும் பொழுது பக்கத்து வீட்டு ஜன்னலை பார்த்தாள் பூரணி. ஜன்னலில் மல்லிகாவின் முகம் தெரிந்தது. பூரணி மல்லிகாவை பார்த்து சிரித்தாள். பதிலுக்கு மல்லிகா சிரிக்கவில்லை. அவள் ஏக்கத்தோடு பூரணியை பார்த்தாள். எண்ணங்களில் எத்தனை விதமான மாற்றங்கள்! அவள் கண்களிலே நீரும் தேங்கி இருந்தது. பூரணி, உள்ளவா, அம்மா கூப்பிட்டாள். ஏம்மா, மல்லிகா எப்பம்மா ஊர்லேருந்து வந்தா?
அவளுக்கு இது எத்தனாவது மாசம்? மங்களம் மகளை முறைத்து பார்த்தாள். அதை பற்றி உனக்கு என்ன? பாவம் மல்லிகா, அவள் அம்மா செய்த தப்புக்கு அவள் என்ன செய்வாள்? அநியாயமாக உன் மேலே பழியை சுமத்தி உனக்கு வர இருந்த நல்ல வாழ்க்கையை பறிச்சுட்டாங்களே, அதுக்காக ஆண்டவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுட்டான். பூரணி அவசரத்தோடு கேட்டாள். என்னம்மா நீ என்ன சொல்கிற? மல்லிகா தாலியை அறுத்துட்டா. அம்மா, போன மாதம் ஒரு கார் விபத்தில் மல்லிகாவோட கணவன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு இங்கே தான் வாழா வெட்டியாக இருக்கா. இதை சொல்லிவிட்டு மங்களம் உள்ளே போய்விட்டாள். அம்மா உண்மையைத்தான் சொல்லுகிறாளா? மல்லிகாவின் கணவர் செல்வம் இறந்து போய்விட்டாரா? மல்லிகா இந்த சின்ன வயதிலே விதவையாகிவிட்டாளா? பூரணியால் நம்ப முடியவில்லை. அவள் நெஞ்சை ஏதோ அடைப்பதைப் போல இருந்தது. கண்களில் தேங்கி நின்ற நீர் சொட்டு சொட்டாக கன்னங்களில் வழிந்தது. அன்பானவர்களே, விஜயாலயன் அவர்கள் எழுதிய பாவ புண்ணியங்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.